வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகம் ஆகியவற்றை இந்தியாவுக்கு தாரை பார்க்க அரசு முயற்சிக்கின்றது. அரசின் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்திருக்கின்றார். கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வெட்டியெடுப்பை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு அரசுகளின் ஒப்பந்தத்துடன் இந்திய நிறுவனங்களுக்கு கனிமமயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும், இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கடலுக்கடியில் உள்ள கோபால்ட் படிவுகள் போன்ற வளங்களை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா கையகப்படுத்தும் அபாயம் இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஈடுபட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம், ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கை துரோகமானது. மக்கள் ஒன்றுபட்டு அதற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களே இந்திய மயமாக்கும் முடிவுகள் மற்றும் மருத்துவ சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப 7 ரகசிய ஒப்பந்தங்கள் போன்ற இந்தியா தொடர்பான பிற திட்டங்களை அரசு முன்னெடுத்திருக்கின்றது. அரசின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இவை இப்படி இருக்க, இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள், தீர்மானங்களை பகிரங்க வழியில் விமர்சிக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரித்திருக்கின்றார். கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சியின் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைத்து முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதினால் மேலும் எவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று தவிசாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றிய தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார் என்று தெரிகின்றது. கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார் என்று அறிய வந்தும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. அந்த வாக்குறுதிகள் ஏதும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கல்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. எம்மை சிறைக்கு அனுப்புவதாலோ அல்லது நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாலோ பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் முடியாது. ஆகவே மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல 2022ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் தற்போது மரண தண்டனை வழங்கியுள்ளது. இது வரவேற்கத்தக்கது.
அமரகீர்த்தி அதுகொரளவின் மரணத்தை நியாயப்படுத்தும் தரப்பினர் அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானது. அரசியல் கட்டமைப்பின் மீது தற்போது ஆட்சியில் உள்ளவர்கள்தான் வெறுப்பை ஏற்படுத்தினார்கள். அதன் விளைவாகவே முழு நாடும் பற்றியெறிந்தது. அரசாங்கம் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல்மயப்படுத்த முயற்சிக்கின்றது. அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. எமது ஆட்சியில் நீதிமன்றங்கள் சுயாதீனமாகவே செயற்பட்டது. எம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றங்களூடாகவே தீர்வு பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இவை இப்படி இருக்க, யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரசகாணி தனிநபர் ஒருவரால் அடாத்தாக சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்கள் புலிகள் இருந்த காலத்தில் இருந்து விவசாயம் செய்து வந்த நிலையில் அந்த பகுதியில் காணப்பட்ட பல ஏக்கர் கணக்கான அரச காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலாளர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுவரை உரிய அதிகாரிகளால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே பயன் தரும் மரங்களை நட்டு காலாகாலம் நாம் விவசாயம் செய்து வந்த பகுதியை தனி நபர் ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சுவீகரித்துள்ளார். குறித்த பகுதிக்கு நாம் செல்ல முற்பட்டால் இடியின் துப்பாக்கியால் சுடுவோம் என்றும் போலீசாரை வைத்து கைது செய்வோம் என்றும் மிரட்டுவதுடன் காலாகாலம் நாம் பாதுகாத்து வந்த மணல் மற்றும் காடுகள் இரவோடு இரவாக அழிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஏனைய இடங்களுக்கு கடத்துவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறித்த காணி அரச காணி என பிரதேச செயலர் அறிவித்தும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியதோடு தமது நிலத்தை மீட்டு தம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் உம்மண்டியில் 83 காலப்பகுதியில் நாங்கள் அரசுக்கு அறிவித்து தோட்டம் செய்த காணிகள் உம்மண்டி பிரதேசம் அதில் 25 பேருக்கு பெர்மிட் கொடுக்கப்பட்டது. அதில் சில பேர் வெளிநாட்டு போடுனா சில பேர் இடம் வென்றிருக்கா. நாங்கள் இப்போ ஊரில் போயிருக்கிறோம். காணிகளை நாங்கள் அடக்க போனோம். ஒரு தான் பனியை அரைக்கிறோம் பாரான் தண்டி ஆண்டு, ஒரு தான் கட்டை அரைக்கிறோம் பாரான் தண்டி ஆண்டு, ஒரு தான் பாரான் 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஆண்டு. நாங்கள் அந்த காணியில் 10 வருஷத்துக்கிட்ட தோட்டம் செய்தாங்க. இது 90 ஆண்டு நானும் அதாவது கட்டைக்காட்டில் இறங்கி ஆனவராவுக்கு போய்க்கு எங்களை காணியால் அதுக்குள்ள அந்த பாதையில் இருந்ததும் முந்திரி இருந்த எங்கள தோட்டத்தில் கிரேப்ஸ் இருந்தோம். அம்மாவும் அந்த தோட்டத்தில் இருந்தால் உயிர் தப்பி வந்தோம். அதே காணியால் இப்போ 100 ஏக்கர் 300 ஏக்கர் அடிக்கணும் சில பேர்ட்ட உதவியோடு. நாங்கள் இப்போ ஊரவன் அந்த தோட்டத்தில் ஊரவன் தோட்டம் செய்த காணியால் ஊர் மக்கள் அது 1 ஏக்கர் தோட்டம் செய்ய காணி இல்லை. இவர்கள் இந்த கடற்கரையிலேயே நிற்கிறோம். நாங்கள் ஏன் அந்த நிலை வரணும்? உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஜனாதிபதி இப்போ அவர் நேரடியாக இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார். உடனடியாக இந்த கள்ள உறுதி போட்டாக்களை முதல் கண்காணித்து அவைக்குரிய நடவடிக்கை கொடுக்கணும் முதலாவது. அடுத்து இந்த பிரதேச மக்கள் கடற்கரையை விட்டால் நாங்கள் அதாவது தை மாசி மங்குனை செய்கிற மிளகண்டு செய்கிறது எல்லோரும் தோட்டம் வயல் செய்கிறோம். நாங்கள் தனியாக கடற்கரையை நம்பி இருக்கிற இல்லை. அப்படித்தான் நாங்கள் அம்மா அப்பா நாங்களும் அப்படித்தான் போயிடும். இப்போ இவர்கள் எங்களை அதாவது ஆட்பலம் படவலத்தோடு காசு பணத்தோடு நின்று பணத்தோடு நின்றா நாங்கள் அங்கே போகல. நான் கூட இந்த தோட்ட பக்கம் போகிறே இல்லை. அடித்து போடுவார்கள். சிலர் சொன்னால் முடியனால வெடி வைப்ப வேண்டாம். நான் நண்டு போகிறது நான் இதை பொழுதுக்கும் தெரிவித்தேன். நான் ஏன்னாவே ஜனாதிபதி இந்த காலத்தில் அவர் தீர்ப்பார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த காணியை 300 ஏக்கர் என்றார்கள். 2 ஏக்கர் அல்ல ஒவ்வொரு ஏக்கராக புரிஞ்சு கொடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.